1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பதான் நான் டாக்டருக்கு முடிச்சேன். பட்டாளத்திலிருந்து வெளியே வந்தவன். அங்கதான் நான் வைத்தியத்துறைக்கு படிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தார். இப்ப டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். மொத எனக்கு ரூரல் ஆஸ்பத்திரியில தான் ஒரு டாக்டருடைய லீவ் வேகன்சி எனக்கு கிடைச்சது. அந்த டாக்டர் 6 மாசம் லீவ் எடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த 6 மாசம் எனக்கு டெம்பரவரி ஜாப் அங்க கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையிலேயே மொத டாக்டரா நான் போய் பொறுப்பு எடுக்க போறேன். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்பு என் தலைமையில விழுந்துருச்சு. மாசம் சம்பளம் வாங்கினோடனே நான் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த ஒரு சம்பளமே என் குடும்பத்துக்கு போதல. வீட்டு வாடகை கட்டணும். வீட்டுல சாப்பிடறதுக்கு 6 பேர் இருக்கிறோம். அப்பா, அம்மா, கல்யாணம் ஆகாத 2 அக்காமாரு, அவங்க என்னுடைய பொறுப்புல தான் இருந்தாங்க. அடுத்தது நானு, ஒரு வேலைக்காரி, ஒரு நாய், பூனை, கோழி, இதுங்கெல்லாம் ஒரு ஆள் தீனி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே நான் எவ்வளவு சம்பாரிச்சுட்டு வந்தாலும் என் வீட்டுக்கு போதறதே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அப்பதான் என்னுடைய நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா இன்னும் 3 மாசத்துல உன் வேலை போயிடும். அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் போட்ட இடத்துல எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கும்ன்றது என்ன உறுதி? இன்னைக்கு நீ சம்பாரிச்சாதான் உங்க வீட்லயே அடுப்புல ஒல வைக்க முடியும். அப்படிப்பட்ட தரித்திரத்துல இருக்கிற நீ இப்ப இந்த வேலை போயிட்டா என்ன பண்ண, நீ கொஞ்சம் யோசனை பண்ணியா? அப்ப நான் சொன்னேன், அதை நினைச்சுதான் ரொம்ப வேதனைப்படுறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க கூட்டத்திலேயே நீ ஒருத்தன் தான்ப்பா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற. ஆகவே நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம். ஆளுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிருக்கிறோம். நீ என்ன பண்ற, சீக்கிரமா ஒரு சொந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், நீ யோசிக்காதப்பா, நீ நல்லா இருந்தா சரி என்று சொல்லி ஒரு தொகையை என் கையில கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு வாடகை வீடை எடுத்தேன். மருந்துகள்லாம் வாங்கி அடுக்கிட்டேன். போர்டு பெருசா எழுதி எல்லாம் முடிச்சிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். எவ்வளவு எல்லாம் வாங்க முடியுமோ முக்கியமானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இப்ப எல்லாம் ரெடிங்க. போர்டு ரெடி, ஆஸ்பத்திரி ரெடி, மருந்து ரெடி, ஸ்டெத்தஸ்கோப் ரெடி, டாக்டர் ரெடி. பேஷண்ட் தான் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு தான் நான் பூட்டை திறக்கிறது. ஆனாலும் ஒருத்த கூட வர்றதில்லை. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிறத விட 64வது வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனா என்ன பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி தான் இருக்கும். எவனும் என்ன டாக்டர் மதிக்கிறது இல்ல. சின்ன பையன், இவங்கிட்ட கொண்டு போய் உடம்ப காமிச்சு கையெல்லாம் மாத்தி விட்டானா என்ன பண்றது? ஆகவே எவனும் என்கிட்ட வைத்தியம் பண்ண வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இப்படி ஆயிட்டனா என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி சாமி நான் காப்பாத்துருவேன்? மனமிருங்கும். யாரையாவது பேஷண்ட நீர் எனக்கு அனுப்பித்தாரும். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஒருத்தன் கூட வரல. 4வது நாள் ஜெபம் பண்ணிட்டு நான் சேர்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலை திறந்து ரோட்ல பாக்குறேன். ஜனங்கள்லாம் நிறைய பேர் இப்படியும் அப்படியும் போறாங்க. எனக்கா முறுமுறுப்பு. ஆண்டவரே இத்தனை பேர் போறான், ஒருத்தனுக்காவது வாந்தி பேதி வரலையா? ஒருத்தனுக்காவது காய்ச்சல் வரலையா? தடமன் வரலையா? இந்த உலகமே சுகமா இருக்குதா ஆண்டவரே? வயிற்றெரிச்சலோடு நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல தான் ஒருத்தன் வயிற்ற பிடிச்சிட்டு வந்தான் பாருங்க. கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அவனும் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்காரன். என்னத்தையோ முழுங்கிட்டு வந்திருக்கிறான். போர்ட பார்த்தான், உள்ள நுழைஞ்சிட்டான். பண்ண பெரட்டி உருட்டி, ஏன்னா ஒரு பேஷண்ட் இல்லையே, இவன் ஒருத்தனையே வச்சு 1 மணி நேரம் பார்த்து கடைசியில வெறும் அஜீரணம் தாங்க. கார்பனேட் மிக்சர் கொடுத்திருந்தா கூட போயிருந்திருக்கும். ஆனா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மாத்திரையும் குளிசியும் கொடுத்து 3 ரூபாய் 50 சதம் வாங்கினேன். வாங்கிட்டு அன்னைக்கு அவன் போனவன் தான். இதுவரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா ஊர் ஜனங்க சொல்றாங்க அவன் உயிரோட தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அந்த 3 ரூபாய் 50 சதம் அப்பவே செலவாய் போச்சு. பழைய மாதிரி தான். ஒருத்தன் கூட வரல. 5வது நாள் கதவை திறந்தேன், ஒருத்தனும் வரல. 6வது நாள் ஆஸ்பத்திரி திறந்தேன், ஒருத்தனும் வரல. 7வது நாளும் வரல. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இன்னும் 2 மாசங்க தான் இருக்குது. அதுக்குள்ள என்னுடைய பிராக்டிஸ் வளரல அப்படின்னா என் குடும்பமே பட்டினி கிடக்கும் சுவாமி. என் மேல எப்படியாவது இரக்கமாயிரும். 9வது நாள்னு நினைக்கிறேன், ஒரு வயசானவர், ஒரு நல்ல பேஷண்ட் ஒருத்தர் உள்ள வந்தாரு. இந்த டாக்டருங்களுக்கெல்லாம் நல்ல பேஷண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பேஷண்ட் இருக்கிற வியாதி சாகிற வரைக்கும் நல்லாவே ஆகக்கூடாது. அவங்க தான் எங்களுக்கு நல்ல பேஷண்ட்டுங்க. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் அந்த ஆளுடைய சரீரத்தில் இருக்குது. இத பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே இவன் மாதிரி ஒரு 10 கேஸ் கிடைச்சா போதுமே, மாசம் மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி நான் வாங்கிடுவேனே. உடனே அவரை பரிசோதனை பண்ணேன், இன்ஜெக்ஷனை போட்டேன், மாத்திரையும் கொடுத்தேன், குளிகையும் கொடுத்தேன்.
கடைசியில சொன்னேன் 4 ரூபாய் 50 பைசா வாங்கிட்டு அவன்கிட்ட சொன்னேன், தபார் சார் போயிட்டு தினம் வந்து ஊசி போட்டுக்கணும் தெரியுதா என்று சொல்லி அவரை அனுப்பிட்டேன். இப்ப 4 ரூபாய் 50 சதம் பாக்கெட்ல இருக்குது. இந்த முறை நான் அதை செலவு பண்ணவே இல்லை. நேரா நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய அறைக்குள்ள போனேன், முழங்கால் படியிட்டேன், ட்ரெஸ் ஒன்னும் நான் கழட்டல, அப்படியே முழங்கால் படிட்டு என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற அந்த 4 ரூபாய் 50 சதத்தை கர்த்தருடைய சமூகத்துல வச்சேன். ஆண்டவரே, இன்னைக்கு கிடைச்சது இவ்வளவுதான். இந்த 4 ரூபாய் 50 சதம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சாமி நான் வாழுவேன்? கல்யாணம் ஆகாத 2 அக்காமார் என்னுடைய பொறுப்புல இருக்காங்களே, இந்த 4.50 சதத்துக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியுமா? தயவுசெய்து மனம் இறங்கு சுவாமி, என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இன்னிலிருந்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என்னுடைய வியாபாரத்துல நீர் ஒரு ஷேர் ஹோல்டர், நீர் ஒரு கூட்டாளி. நீர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி என் வியாபாரத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடையாளமா இன்னைக்கு உம்முடைய ஷேரை நான் எடுத்து வைக்கிறேன். 2 ரூபாய் உமக்கு, 2 ரூபாய் எனக்கு. முதல் நாளா இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கிறேன், ஆனா நாளையில இருந்து கணக்கா தான் நான் கொடுப்பேன். அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, நல்லா கவனியம், எனக்கு லாபம் வந்தா உமக்கும் லாபம் வரும், எனக்கு நஷ்டம் வந்ததுன்னு வைங்க உமக்கும் நஷ்டம் வரும், ஜாக்கிரதை. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இவனுக்கு கொடுத்தா நமக்கும் கிடைக்கும். ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள்ல இருந்து கேஸ் வருது பாருங்க. 1, 2 ஆச்சு, 2, 3 ஆச்சு. 27வது நாள் ஒரே நாளில 70 ரூபாய் வருமானத்தோடு நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னையில இருந்து 1976வது வருஷம் நான் என்னுடைய சொந்த ஆஸ்பத்திரியை மூடினேன், மற்ற ஆஸ்பத்திரியில ராஜினாமா பண்ணேன். அந்த வேலையை நிறுத்துற அந்த கடைசி நாள் வரைக்கும் 70 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் வீட்டுக்கு வந்ததில்லை. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. காரணம் என்ன? என்னுடைய வறுமையில நான் கர்த்தருக்கு கொடுத்தனே, அதை அவர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நாமெல்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் வாங்கறதுக்கு தான், கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நிறைய பேருடைய அபிப்பிராயம். ஆனால் வேத வசனத்தின்படி ஊழியக்காரனமானாலும் சரி கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி ஜீவிக்கிற லேவி அவன் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தான்னு பைபிள்ல சொல்லுது. அப்ப ஊழியக்காரனமானாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி தேவனுக்கு காணிக்கையும் தசம பாகம் கொடுக்கணும், அது கண்டிப்பா கொடுக்கணும். ஆகவே நான் இப்ப ஊழியத்துல வந்துட்டா கூட சரி, என்னுடைய ஊழியத்துல என்னுடைய பிரியாண செலவுக்கோ மற்றதுக்கோ எவ்வளவு கிடைக்குதோ அதுல எல்லாம் கர்த்தருக்கு நான் தசம பாகத்தை கணக்கு போட்டு எடுத்து ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்காதபடி என்னை அற்புதமா வாழ வச்சிட்டு இருக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் என்னுடைய 2 அக்காமாருடைய கல்யாணத்தையும் நானே பொறுப்பெடுத்து நான் செஞ்சேன். நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மோட்டார் சைக்கிள் வாங்கினேன். என்னமா ஆசீர்வாதம் தெரியுமா? என்னுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். நான் குடியிருந்த அதே வாடகை வீட்டை நான் விலைக்கு வாங்கி கர்த்தர் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காரருடைய பத்திரிகை நீங்க வாசிக்கலாம், அதுக்கு பணம் இதுக்கு பணம். ஆனா பணமே கேட்காமல் சந்தா வசூலிக்காமல் கடனே இல்லாமல் வாழுகின்ற ஒரே ஒரு ஊழியக்காரன் நான் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை ஒரு குறையும் வைக்கவே இல்லை. எனக்கு உடுப்புல குறை இல்லை, சாப்பாட்டுல குறை இல்லை. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், எங்க வீட்டுல யாருக்குமே வியாதி இல்லை. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஏன் கிடைச்சது? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அதே அளவிலே உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை கர்த்தர் கிருபையாய் வாழ வைக்கிறார் என்று சொன்னா கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தது கணக்கு பாராமல் நான் கொடுத்தனே, அதை கர்த்தர் மறக்கவே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழில் உங்க சாமர்த்தியத்தினால வந்ததல்ல. நீ இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற, மேனேஜரா இருக்கிற, ஆபீசரா இருக்கிற, உன் படிப்பினால உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லாதே. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, தேவனுக்கு ஒரு ஷேர் உண்டு. எம்பில் படிச்சு முடிச்சிட்டு ஒரு ஆளு, அவன் கல்ஃப்ல அரேபியா தேசத்துல வேலை கிடைச்சது. சின்னதுல இருந்து அவன் என்ன சொல்றான் தெரியுமா? எங்க அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் போக சொன்னாங்க, நான் போறதே இல்லை. ஆராதனைக்கு போக சொன்னாங்க, போறது இல்லை. மகனே, தேவனை தேடலன்னா உனக்கு ஆசீர்வாதமே இல்லப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒவ்வொரு வகுப்பிலுமே டபுள் ப்ரமோஷன் வாங்கி நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். காலேஜுக்கு போனேன், யார் சிபாரிசு இல்லை. நான் என்ன விரும்பினேனோ அதே சப்ஜெக்ட் காலேஜ்ல கிடைச்சது. அதே மாதிரி வேலை தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன்.
ஆனா தானாகவே என்ன கூப்பிட்டாங்க. அரேபியாவுக்கு போறதுக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்து போறாங்க, குறுக்கு வழியில போறாங்க. நான் அப்படி கேட்கலையே. என்னுடைய மெரிட்டை பார்த்தான். எம்ஃபில் முடிச்சேன், மெரிட்டை பார்த்தான். என்ன அவனே பணம் கொடுத்து என்ன கூப்பிட்டான். உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம். 1 மாசம் 2 மாசம் 9 மாசங்கள் கை நிறைய சம்பளத்தை வாங்கினான் உயர்ந்த உத்தியோகத்துல. ஒரு நாள் காலையில தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தான். சீட்ல வந்து உட்கார்ந்தான். அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாம் ஃபைலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவருடைய பர்சனல் அவனுடைய ஸ்டெனோ அவளும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துல வர்றாங்க. ஃபைல்ல கையெழுத்து போறதுக்காக நீட்டினப்போ அவன் சொல்றான், ஆமா என்னத்துக்கு என் முன்னாடி நீட்டுற? சார் அது கையெழுத்து போன நேத்து சொன்னீங்களே, அதெல்லாம் கரெக்டா எழுதிட்டோம், நல்லா டைப் அடிச்சிட்டோம். ஆமா நீ கையெழுத்து வாங்க, நீ யாரு? நீ யாரு? ஏன் நீங்க வர? இந்த பொண்ணு என்னத்துக்கு இங்க நிக்குது? எத்தனையோ வருஷமா எத்தனையோ மாசங்களா இவனோடு பர்சனல் அந்த ஸ்டெனோவா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து கேக்குறா, இவன் ஏன் இங்க நிக்கிறா? இவங்கெல்லாம் இவருக்கு என்னமோ வேதனையோ வருத்தம் ஏதோ நினைச்சிட்டு உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா பர்சனல் மேனேஜர் மாத்திரம் திரும்பவுமா அறைக்குள்ள வந்து, சார் முதல்ல நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ நீங்க சரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நான் வர சொல்றேன். என்ன நான்சென்ஸ் நீ பேசுற? ஆமா நான் திரும்பி கேட்கிறேன், நீ யாரு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு? விளங்கிடுச்சு. உடனே வந்தாச்சு. அந்த கம்பெனியுடைய ஷேக், பெரிய ஷேக் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. இவரு என்னமோ மாதிரி பேசுறாரு. அந்த ஷேக்கை கார் எடுத்துட்டு வந்தாரு. நேரா அவருடைய ரூமுக்கு போனாரு. ஷேக்க பார்த்தே கேக்குறான், ஆமா காலையில இருந்து ஒவ்வொருத்தரா ரூமுக்குள்ள வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்களா, கெட் அவுட்னா. அப்பதான் ஷேக், நான் உத்தியோகம் கொடுத்துட்டு என்னையே கெட் அவுட்ன்றியா? அப்பதான் உனக்கு என்ன வந்தது விவரமா சொல்லுப்பா, நான் உனக்கு எல்லாம் உதவி செய்யறேன். அதுக்கு மேல எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அவன் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன்றான். வீட்டுக்கு எல்லாம் ஆபீஸ் முடிச்சு போங்க, நான் கூட சரி நான் எங்க போகணும்னு நீ நினைக்கிறேன்னு கேக்குறான். ஆகவே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. மனநோய் டாக்டர்கள் பரிசோதனை பண்ணாங்க. 3 மாதம் அங்கேயே வைத்தாங்க. பிரயோஜனம் இல்லை. கடைசியில அவனுடைய கம்பெனி செலவுல 2 ஆட்களை பக்கம் பக்கமாக உட்கார வைத்து விமானத்துல சங்கிலினாலே கைகளை கட்டி அவனை நேரா அவனுடைய இருப்பிடம் கேரளாவில பத்தனந்தட்டான்ற இடத்துல அவனுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. நான் வர்றதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த சகோதரனை போய் சந்தித்துட்டு வந்தேன். இப்பொழுதும் அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ள வீட்டுல இருக்கிறான். ஒழுங்கா குளிச்சுக்கிறான், ஒழுங்கா ட்ரெஸ்ஸ மாத்துறான். ஆனா தான் யார் என்றது அவனுக்கு தெரியல. தெரியாதனமா கதவு திறந்து போயாச்சுனாக்கா போயிட்டே இருப்பான தவிர திரும்ப வர அவனுக்கு தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலைமை மாற்றத்தோடு இருக்கிறான். பயங்கர ஞாபக சக்தி. என்னுடைய சாமர்த்தியத்துல தான் நான் டபுள் ப்ரமோஷன் வாங்கினேன். எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. தாய் சொன்னா சண்டே ஸ்கூல் போன, ஏன் போகணும்? ஆராதனைக்கு போ, ஏன் போகணும்? தேவனை தேடு, ஏன் தேடணும்? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய மெரிட்ல எல்லாமே கிடைக்கும் போது நான் ஏன் தேவனை தேடணும்? கர்த்தர் ஒரு விரல உன் ஞாபக சக்தியினுடைய நரம்பு மேல கொஞ்சம் அமுத்தி பிடிச்சா போதும், நீ யாருன்னே உனக்கு தெரியாம போயிடும். ஆகவே உன்னுடைய எல்லா தொழிலிலும், உன்னுடைய சம்பாத்தியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு. இதை நீ மறக்கவே மறக்காதே. அந்த பங்கை நீ வஞ்சிக்க கூடாது. இங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் சொல்றது என்ன? தேவனை மனுஷன் வஞ்சிக்கிறான் 2 காரியத்துல. ஒன்னு தசம பாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா சம்பாதியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அது தசம பாகம் என்ற கணக்கல்ல, அதை விட அதிகமாக, குறைந்தபட்சம் தசம பாகம். கர்த்தருடைய பிள்ளைகள், சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பினவனா இருக்கணும், அவன் சாட்சி உள்ளவனா இருக்கணும், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனா இருக்கணும், அடுத்தது கொடுக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவன் ஊழியம் செய்கின்ற கிறிஸ்தவனா இருக்கணும். ஊழியம் சொன்ன உடனே எல்லாரும் முழு நேர ஊழியத்தை தான் யோசனை செய்வாங்க. அதுக்கென்று சில அழைப்புகளும் உணர்த்துதலும் இல்லாம முழு நேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது. முழு நேர ஊழியத்துல ஒருத்தன் வரணும்னாக்கா 2 தகுதி இருக்கணும். ஒண்ணு, மனம் திரும்பின அனுபவத்தை திட்டவட்டமா இருக்கணும். மனம் திரும்பிட்டேன்னாக்கா உன்னால அந்த சந்தோஷத்தை நீ அடக்கி வைக்க முடியாது. அதை மற்றவர்களுக்கு நீ சொல்றியே, அதுக்குதான் பேரே சுவிசேஷம். அப்ப அந்த மனம் திரும்பின அனுபவம். அடுத்தது ஆத்தும பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம். ஆண்டவரே, இந்த இளைஞர்ல நிறைய பேர் இயேசுவை பத்தி அறியாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி அறிவிக்கணும் என்ற அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம் உன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உன்னால வேலை செய்ய முடியாது.
உலக பிரகாரமான தொழில் செய்ய முடியாது. உன்னால கவர்மெண்ட் உத்தியோகத்தை செய்ய முடியாது. உள்ளத்திலே போராட்டம். அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும். அதுதான் சரியான அடையாளம். இந்த மனசுக்குள்ளே ஆத்ம பாரத்தை குறித்த போராட்டம் வந்துருச்சுன்னா முழு நேர ஊழியத்துக்கு நீ தாராளமாக வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். முழு நேர ஊழியம்னு எல்லாம் சபையை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சபை வைக்கணும்னு தான் ஆசைக்கிறாங்க. நான் பாஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேண்டாங்க. வீதிக்கு ஒரு சபை இருக்குது, 4 சபை இருக்குது.